ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் செய்ய போகிறோன்னா, சிம்பிளான டிஷ் தான் செய்ய போகிறேன். முட்டையை வச்சு செய்ய போகிறேன். முட்டை வெஜிடபிள் ஆம்லேட் கிரேவி பண்ண போகிறோம். சிம்பிள் டிஷ்ஷு, பேச்சுலர் குக்கிங் கூட நம்ம சொல்லிக்கலாம். அதை பேச்சுலர்லாம் ஈஸியாகவே பண்ணிடலாம். அந்த டிஷ் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 முட்டை போட்டு 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை ஹெல்த்தியாக வேணுன்றதுக்காக வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் வெறும் பெப்பர் உப்பு போட்டு நம்ம ஆம்லேட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் துருவின கேரட், கொஞ்சோண்டு பீன்ஸு, சும்மா எல்லாம் சாம்பிள் தான். கொஞ்சோண்டு கேபேஜ் நல்லா போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ நல்லா பீட் பண்ணி நம்ம தோசைக்கல்லில் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டேன். கல் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தா இந்த முட்டையை இதில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன். இது வெந்த உடனே நம்ம திருப்பி போடலாம். ஆம்லேட் ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சதோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆம்லேட்டை திருப்பி போடலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கீரி வச்ச பச்சை மிளகாய் 1, ஒரு கொத்து கருவேப்பிலை, தோல் உரித்து தட்டி வச்ச பூண்டு ஒரு 8 பூண்டு, பெரிய பூண்டு தோல் உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 6 பெரிய தக்காளி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்களுக்கு அந்த கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்காது. சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான டிஷ் இது. சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். தக்காளி நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொதி வரும்போது நம்ம எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொதிக்க விடலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள். நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் குழம்ப சுண்ட வைக்கலாம். முட்டை ஆம்லேட் ஆறின பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா சுண்டின பிறகு நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான முட்டை ஹெல்த்தி வெஜிடபிள் முட்டை ஆம்லேட் கிரேவி ரெடி.
சுட சுட சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கிரேவி ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அந்த முட்டை ஆம்லெட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 செகண்ட் அந்த எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஆம்லெட்டில் இறங்குனா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 செகண்ட் கழித்து கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சிம்பிளான டிஷ்ஷு, ஈஸி டிஷ்ஷு, பேச்சுலர் குக்கிங்லாம் ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.